ஒரே குழம்பு தான். எல்லா வகையான டிஃபன் சாப்பாடுக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, களி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். துருவிய முட்டை குழம்பு தான். முட்டையை வேக வச்சும் போடாதீங்க, உடச்சும் ஊற்றாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 4 பட்டை, 4 லவங்கம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க. 20 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 பேருக்கான அளவு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வெந்து குழையணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்து குழையிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு காரத்துக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா தூள்லாம் கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடிகள் எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம். ஃபுல்லாக ஆற வச்சு முடித்த பின்னாடி மிக்சியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அந்த தேங்காயுமே இதுலேயே போட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி முட்டை நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன். நான் 10 முட்டை வேக வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் அது ஆறுற டைம் கேப்பில் இதை பார்க்க போகிறோம். இப்போது முட்டை எடுத்து இந்த மாதிரி காய் துருவுறோம் இல்லையா, அதில் குட்டி குட்டியாக திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மொத்தமாக திரு இவ்வளோ வந்தாச்சு. இப்போது நம்ம குழம்பு கூட்டி வைக்க போகிறோம். அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்காக ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேவருக்காக அரை பச்சை மிளகாய் மட்டும் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்காக இல்லை, ஃப்ளேவருக்காக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம கலர் வரதுக்காக தனி மிளகாய் பொடி அது கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1.5 டேபிள் ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மசாலா எடுத்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக அலசிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசால் ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதிக்குது. இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம அந்த முட்டை துருவனத்தை சேர்க்கும்போது கெட்டியாயிடும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டேன். இப்போது லைட்டாக கொதி வருது. இந்த டைமில் கொஞ்சமாக கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது துருவி வச்ச முட்டை இருக்குது, இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு அந்த மசால் நல்லா கொதித்து பச்சை வாசம் போன பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இப்போ லைட்டாக கொதி வருது. அவ்வளோதான். டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க. உப்புக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது மல்லித்தலை தூவிக்கோங்க. எங்கள் அண்ணா நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அவ்வளோதான். மல்லித்தலை தூவிட்டு அப்படியே மெதுவாக கலந்து விட்டுருங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் குழம்பு கெட்டியாயிடும். எங்கள் வீட்டில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். அம்மா வீட்டில், எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் அடிக்கடி செய்வேன். இங்கே ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. முட்டை இருக்கும்போது பெப்பர் இல்லாமல் எப்படி அப்படின்றதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியான பெப்பர் தூள் போட்டு அதையுமே நல்லா கலந்து விடலாம். இது லாஸ்ட்டில் தான் போடணும். அப்படி முன்னாடியே போட்டிங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். லாஸ்ட்டாக போட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் போல் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கெட்டியாகிடும். நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அவ்வளோதான். நாங்கள் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தோம். நீங்கள் சாதம் களிக்கு கூட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.